ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம கிரிப்டோ ட்ரேடில் டெபாசிட் செய்கிறது எப்படி, நம்மக்கிட்ட இருக்கிற டாலர் வந்து டெபாசிட் செய்கிறது எப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இங்கே லெஃப்ட்டில் 3 கோடு டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் 3வது ஆட் ஃபண்டுன்னு வரும். அந்த ஆட் ஃபண்ட் டச் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆட் யூஎஸ்டிடி கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி அட்ரஸ், இது கம்பெனியோட அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து சேஃபால் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பெப்20 இருந்தாலும் சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பாலிகான் இது சாரி ஓபிபி என்போட யூஎஸ்டிடியாக இருந்தாலும் சரி, ஒரு உதாரணத்துக்கு பெப்20 எடுத்துங்களேன். பெப்20னாலும் சரி, இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ கீழே சென்டு கொடுத்துட்டு இங்கே வந்து அந்த அட்ரஸ் காப்பி பண்ணிங்கள, அது அந்த பேஸ்ட்டுன்னு க்ரீன் கலரில் அந்த பேஸ்ட் மேலே டச் பண்ணிங்கன்னாவே அந்த அட்ரஸ் உட்காந்துரும். இங்கே வந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு $5 கொடுக்குறீங்கன்னு வச்சிங்களேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொடுத்து சென்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இது வந்து அனுப்புறதுக்கு நம்ம அதோட நெட்வொர்க் வந்து கொஞ்சம் வச்சுக்கணும். இவ்வளோ பிஎன்பி கொஞ்சம், அதாவது இப்போ பெப்20யோட பிஎன்பி கொஞ்சம் வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து கேஸ் பீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு இதிலே காட்டுது பாருங்கள். 19 பைசா 20 பைசா. ஓகேங்களா? வச்சுட்டு சென்டு கொடுத்துடணும். ஓகே ஓகே. இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா? இது என்ன பண்ணணும், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இங்கே வந்து இன்னொன்று செய்யணும். இங்கே டிரான்சாக்ஷன் ஆக்ஷன் கீழே இருக்குது பாருங்கள். டிரான்சாக்ஷன் ஆஷ் நேராக வந்து அந்த 697க்கு பக்கத்தில் ஒரு பட்டன் மாதிரி இருக்குது இல்லையா, கட்டமாக, அதை டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். அது பேர் வந்து காப்பி பட்டன். அது காப்பி ஆன பிறகு நாம் வந்து இங்கே வரணுங்க. இங்கே வந்துட்டு இப்போ எத்தனை கொடுத்தோம், $5ன்னா 5ன்னு டைப் பண்ணிவிட்டு இங்கே அந்த டிரான்சாக்ஷன் ஆஷ் நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, ஃபெதரை உங்கள் விரல் வச்சு லாங்காக அழுத்துனீங்கன்னா அது மாதிரி பேஸ்ட்டுன்னு வரும். பேஸ்ட் கொடுத்து அதை டச் பண்ணிங்கன்னா அது உக்காந்துரும். அதுக்கப்புறம் கீழே சூஸ் ஃபைல் டச் பண்ணிவிட்டு இங்கே வந்து போட்டோ அண்ட் வீடியோ டச் பண்ணிங்கன்னா அடுத்ததான் வந்து நம்ம இது பண்ணது இங்கே வந்துடும். இங்கே லெஃப்ட் மேலே வந்துருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிக் ஆகிடுச்சுன்னா மேலே ரைட்டில் மேலே செலக்ட்டு கொடுத்துட்டோம்னா உக்காந்துருச்சு. இப்போ வந்து சப்மிட் இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சீனியாரிட்டி பேஸில் அப்ரூவல் கிடச்சிரும். என்ன சொல்லிச்சுங்க, வேலட் ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சீனியாரிட்டி பேஸில் வந்ததுமே அதை நம்ம எங்கே பார்க்கலாம், இப்போ அதே மாதிரி இது வந்து இப்போ பெண்டிங்கில் இருக்கா என்னன்னு பார்க்குறதுக்கு பாருங்கள், அதே ஆட் ஃபண்டில் ஆட் ஃபண்டு லிஸ்ட்டு இதில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், $5 ரெக்வஸ்ட்டு பெண்டிங்னு இருக்கு இல்லையா, இது அப்ரூவல்னு மாறணும். மாறின பிறகு எங்கே தெரியும் அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து ஃபண்டு வாலெட்னு இருக்கும். அதில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். எங்கங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு வாலெட்டில் 249 இருக்கு இல்லையா, இங்கே இருக்கும். இங்கே இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் உங்களுடைய 3 ப்ராஜெக்டில் எதில் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யாருக்குன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னாலும் இங்கே வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்டு போயிட்டு உங்கள் டீமுக்கு அவங்களுடைய ஐடி நம்பர் கொடுத்துட்டு இங்கே டச் பண்ணால் அவங்க பேர் வந்துடும். நீங்கள் எத்தனை டாலர்னு போட்டு சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டீமுக்கும் அனுப்பலாம். நீங்கள் செல்ஃபாகவும் அப்கிரேடு பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் டீமுக்கும் நீங்கள் ஆக்டிவேட்டும் பண்ணி கொடுக்கலாம். இங்கே வந்து உதாரணத்துக்கு டிவிடெண்ட்டா, மை டிவிடெண்ட் நீங்கள் ஃபஸ்ட் லெவல் உங்கள் டீம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அது லெவல் 1 கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக போயிட்டு அவங்களுக்கு ஆக்டிவேட் ஃபார் $1 இந்த மாதிரி 3 இதுக்குமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து ரேங்க்குக்கும் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி பேக்கேஜுக்கும் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஒய் பேக்கேஜ் ஆர்ஒய் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்கு எல்லாத்துக்கும் ஆக்டிவேட் பண்ணி தரலாம். பாருங்கள், ஒன்று ஆக்டிவேட் பண்ணுற பாருங்கள், இப்படி ஆக்டிவேட். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி ஆக்டிவ்னு ஆகிடும். இந்த மாதிரி தான் இதை வந்து நீங்களும் பயன்படுத்திங்கன்னு உங்கள் டீமுக்கும்